no compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. தமிழர்களின் நம்பர் ஒன் சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. இரட்டை இலக்கத்துல கேட்டிருந்தீங்க. 8 தொகுதிகளை வந்து திமுக உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. கடந்த முறை 6 சீட்டு கொடுத்துருந்தாங்க. இந்த முறை 2 சீட்டு அதிகமாக்கி 8 ஆக்கியிருக்கிறார்கள். இந்த தலைவரும் அதை வந்து வரவேற்று கையெழுத்து போட்டாங்க. அது ஒரு வகையான வெற்றியாக தான் நான் பார்க்குறேன். மற்ற எல்லா கட்சியும் குறைக்கப்பட்டிருக்கிறது, எங்களுக்கு வந்து கூட்டியிருக்கிறார்கள். அப்போ அந்த மகிழ்ச்சியில் லாபத்தில் ஒரு நஷ்டம், லாபத்தில் ஒரு நஷ்டம். ஓகே, அது மாதிரி நினச்சிக்கிட்டு நம்ம பயணிக்க வேண்டியது. 12 தான் கேட்டிருந்தீங்க, வெளியே பேசும்போது 12 இருந்திருக்கு. 8 கொடுத்துருக்காங்க. இருந்தாலும் சின்ன மன வருத்தம் இருப்பதாக தான் நமக்கு தெரியுது. நீ பேசி இப்போ மன வருத்தத்தை அதிகமாக்கிறீங்க நினைக்கிறேன். இல்ல அதே ஆமா பிரதர், வருத்தம் இருக்கும், வருத்தம் இல்லாமலாம் இல்லை. பட் இருந்தாலும் வந்து தலைவர் ஒரு முடிவு எடுத்துட்டாருன்னா அந்த முடிவை நோக்கி செல்பவர் தான் சிறுத்தைகள். இப்போ நம்ம வெளியில இருந்தே பார்க்குறோம் 8 சீட்டு முடிவாகி விட்டது என்று. ஆனால் இது இந்த 8க்காக அவர் எவ்வளோ போராடி இருப்பார் என்பது அவருக்கு மட்டும்தான் தெரியும். சரிங்களா, ஒற்றை மனிதனாக இருந்தால் தான் போராடுறாரு. இப்போ வந்து 10 சீட்டு 12 சீட்டு வாங்கி 8 ஜெயிக்கிறத விட 8 வாங்கி 8 ஜெயிச்சாங்கடா அப்படின்னா நாளை வரலாற்றில் ஒரு சிறப்பாக இருக்குது. அதனால் வந்து நம்ம 8 அடிச்சு தூக்குறோம். எப்படி தென் மாவட்டங்களில் எத்தனை தொகுதிகளை நினைக்க வாய்ப்பு இருக்கு? நீங்க அங்கிட்டு ஒரு 2, இங்கிட்டு ஒரு 6. ஓகே, அதாவது 6 வந்து வட மாவட்டங்களையும் 2 வந்து தென் மாவட்டங்களையும் நிற்பதற்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்றீங்க. தேமுதிக திமுக கூட்டணி இணைந்தது விசிகாவுக்கு ஒரு லாபமான வட மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் எல்லா இடத்துலையுமே இப்போ அவங்க வந்திருக்கிறது வந்து நமக்கு ஒரு லாபம் தானே. தொகுதிக்கு ஒரு 1000 ஓட்டு 2000 ஓட்டு மினிமம் கிடைத்தாலும் கூட அது வெற்றியை தீர்மானிக்கிறது தானே. 1% கம்மியா இருக்கக்கூடிய தேமுதிகவுக்கு ஒரு ராஜ்யசபா திமுக கொடுத்திருக்காங்க. அங்கீகரிக்கப்பட்ட தேர்தல் கட்சியா இருக்கீங்க. உங்களுக்கு ஒரு ராஜ்யசபா கொடுக்கலங்கிற வருத்தம் இருக்கு போல இருக்கு. அதன் காரணமா தான் ராஜ்யசபா கேட்டிருக்கீங்களா? நீங்க ராஜ்யசபா கேட்டிருக்கிறோம். அது வந்து எப்ப 2028க்கு. ஓகே, நிச்சயமா 2028ல கொடுப்பாங்க என்ற நம்பிக்கையோட ஏடிஎம்கே கொஞ்சம் பாஜக கூட்டணி அவங்களுக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்கா தானே இருக்காங்க. இல்ல அதிமுக தனியா 2 கூட ஸ்ட்ராங்னு சொல்லலாம். எப்ப பிஜேபி சேர்ந்தனால கொஞ்சம் அவங்களுக்கு பலவீனம் தான். பிஜேபிக்குன்னு ஒரு எதிர்ப்பாளர் இருக்குல்ல, பிஜேபி இருக்கனால இங்க வெற்றி வந்து உறுதியாகுது எங்க பக்கத்து. பிஜேபி பூச்சாண்டி ஏன்னா திமுக கூட்டணி நீங்க எல்லாம் காட்டிக்கிட்டே இருக்கீங்க. அந்த அளவுக்கு வந்து பிஜேபி வந்து பெரிய சக்தியா இல்லையே தமிழ்நாட்டில். ஏடிஎம்கே வந்து சின்ன பின்னமா ஆகி காரணமே பிஜேபி தான். தமிழ்நாடு மட்டுமல்ல, பீகாராக இருக்கட்டும், இல்ல எந்த மாநிலமா இருக்கட்டும், மகாராஷ்டிராவா இருக்கட்டும், எல்லாமே வந்து அங்க இருக்கிற இன்னொரு மாநில கட்சியை காலி பண்ணிடுவாங்க. நீங்க எந்த தொகுதி என்ன எதிர்பார்க்குறீங்க? நான் வந்து சென்னையில் ஒரு எழும்பூரோ இல்லை திருவிக நகரோ ஒதுக்குனா சிறப்பாக இருக்கும். சென்னையை பொறுத்த வரைக்கும் கூட்டணி கட்சிகளுக்கு திமுக இடம் கொடுக்க மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு பேச்சுவார்த்தை அங்கே இருக்கேன். இந்த விஜய் ஃபேக்டர் காரணமாக இப்போ சென்னை இல்லை, நீங்கள் வெளியில் போய் அங்கே நில்லுங்க அப்படின்னா நம்ம 2 தான் ஆகணும். பிக் பாஸ் அப்படின்ற சொல்கிறத கேட்டு நடக்கணும். அந்த பிக் பாஸ் மனநிலையில தான் திமுக இருக்காங்களா? அது வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சதானே. அதுக்கு களம் எப்படி இருக்கு உங்களுக்கு? களம் வெற்றியை நோக்கி இருக்குது. வெற்றி எங்களுக்கு மட்டும் இல்லை, கூட்டணிக்கு. திமுக கூட்டணிக்கே சொல்றீங்க. 200 தொகுதி வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஆதனையர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு விசிகாவின் மாநில இளைஞரணி செயலாளர் திருமிகு சங்கத்தமிழன் அவர்களுள்ளார். வணக்கம் சார். வணக்கம்பா. இன்னைக்கு வந்து தொகுதி பங்கீடெல்லாம் முடிஞ்சிருக்கு. இரட்டை இலக்கத்தில் கேட்டிருந்தீங்க. 8 தொகுதிகளை வந்து திமுக உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. 6 தனித்தொகுதி, 2 பொது தொகுதி கொடுத்துருக்காங்க. சமீபத்தில் காங்கிரஸுக்கு பிறகு அதிகமாக இடங்களை வாங்கிய கட்சியாக விசிக இருக்குது. 2 இடதுசாரிகளுக்கு ஒவ்வொரு சீட்டை குறைச்சிருக்குறாங்க. விசிகாவுக்கு 2 சீட்டு அதிகமாக கொடுத்துருக்காங்க. எப்படி பார்க்குறீங்க சார்? உங்கள் மனநிலை தற்போது என்னவாக இருக்கிறது? என்னுடைய மனநிலை எப்படி இருக்குது என்பதை விட எங்களுடைய தலைவருடைய அந்த வழியை நோக்கி தான் நாங்கள் பேச முடியும். மனநிலை வந்து எப்படி வருத்தமாக தான் இருக்கும், அப்புறம் மனநிலை மகிழ்ச்சியாக இருக்கும். ஆனால் எங்கள் தலைவர் என்ன சொல்கிறாருன்னா 8 கொடுத்துருக்குறாங்க, அதை எட்டி பிடிக்க வேண்டும், வெற்றியை எட்டி பிடிக்க வேண்டும். அப்போ நம்ம அதை நோக்கி தான் பயணிக்கணும். அதாவது கொடுக்கறதுக்கு முன்னாடி, கையெழுத்து போடுறதுக்கு முன்னாடி கேட்பது நமது உரிமை. தொடர்ந்து நாங்கள் வலியுறுத்தினோம். அந்த வலியுறுத்தினதில் அது ஒரு வகையான வெற்றியாக தான் நான் பார்க்குறேன். எப்படின்னா கடந்த முறை 6 சீட்டு கொடுத்துருந்தாங்க. இந்த முறை 2 சீட்டு அதிகமாக்கி 8 ஆக்கியிருக்கிறார்கள். எங்கள் தலைவரும் அதை வந்து வரவேற்று கையெழுத்து போட்டாங்க. அப்போ போட்டாங்கன்னா ரைட்டு, அடுத்த வேலையை தான் பார்க்கணும். ஓகே, அடுத்த களத்துக்கு தான் போகணும். அதிமுகவும் சரி பாஜகவும் சரி உங்கள் விமர்சனம்லாம் பண்ணியிருந்தாங்க. 5 சீட்டுக்கு நீங்கள் வந்து இப்படி பண்ணிகிட்டு இருக்கீங்க, அப்படி பண்ணிட்டு இருக்கீங்கன்னு எடப்பாடியார்லாம் பேசியிருந்தாரு. அதையும் மீறி காங்கிரஸுக்கு அடுத்ததாக உங்களுக்கு தான் ஏற்றி கொடுத்துருக்காங்க. களம் எப்படின்னு இருக்குது? குறிப்பாக விசிக தொண்டர்ஸ் எப்படி ஒர்க் பண்ண போகிறீங்க இந்த எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும்? ஆனால் தலைவர் என்ன சொல்கிறாரோ அவ்வளோதானே.
இதுக்கு மேலே நம்ம ஒன்றும் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. வருத்தம் இருக்கும், வருத்தம் இல்லாமலாம் இல்லை. ம். பட் இருந்தாலும் வந்து தலைவர் ஒரு முடிவு எடுத்துட்டாருன்னா ம். அந்த முடிவை நோக்கி செல்பவர் தான் சிறுத்தைகள். ஓகே. சரிங்களா? அப்போ தலைவரே வந்து இப்போ நம்ம வெளியிலேருந்தே பார்க்குறோம் ஆமா. 8 சீட்டு முடிவாகி விட்டது என்று. ஆனால் இது இந்த 8க்காக அவர் எவ்வளோ போராடி இருப்பார் என்பது அவருக்கு மட்டும்தான் தெரியும். சரிங்களா? ஒற்றை மனிதனாக இருந்தால் தான் போராடுறாரு. இப்போ மற்ற கட்சினாலும் கூட தலைவருக்கு அடுத்தபடியாக பெரிய ஸ்ட்ராங்கான லீடர்லாம் இருப்பாங்க. அவங்க போய் பேசுவாங்க. பொறுத்த வரைக்கும் தலைவர் தான், கட்சியை உருவாக்கியவரும் அவர் தான், கட்சியை வளர்த்தெடுத்தவர் அவர் தான், கட்சிக்கு அங்கீகாரம் வாங்கி கொடுத்தவர் அவர் தான். இன்றைக்கி அவருக்கு தானே தெரியும் அவர் பெற்றெடுத்த குழந்தை, அந்த குழந்தை எப்படி கொண்டு போகணும்னு அவர் தெரியும். சொல்லப்போனால் அவர் குழந்தை இல்லாமல் தான் அவர் வாழ்க்கையில் பொது வாழ்க்கையில் இருக்கார். அப்போ கட்சியே அவருக்கு ஒரு குழந்தை மாதிரி தான். இப்போ அதை வந்து இன்றைக்கி வந்து ஒரு 8 சீட்டுக்கு அவர் முடிவு செய்திருக்கிறார் என்றால் அவர் எல்லாம் யோசனை செய்து தான் இதை செய்திருப்பார். அதனால் வந்து தொண்டர்கள் அதை வந்து வரவேற்கணும். அன்பு தோழர்களே, தொண்டர்களே, இந்த நேரத்தில் ஆதன் யூடியூப் மூலமாக என்ன சொல்கிறோம் என்றால் தலைவர் ஒரு முடிவு எடுத்துட்டார். அந்த முடிவு கட்டுப்பட்டு நிச்சயமாக நடக்க வேண்டும் என்பதை ஒரு இளைஞரணியின் மாநில செயலாளர் முறையில் நான் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஆனால் கடந்த முறை 6 சீட்டு வாங்கியிருந்தோம், 4 இடங்களில் ஜெயிச்சிருந்தோம். இப்போ நாம் 8 வாங்கியிருக்கோம். 8யும் வெற்றி பெற வேண்டிய கட்டாயம் நமக்கு இருக்கு. கூட்டணி கட்சியெல்லாம் ரொம்ப பலமா இருக்காங்க. கிட்டத்தட்ட 21 கட்சிகள் இருக்காங்க. இந்த பலத்தை வச்சு நாம வந்து 8 இடங்களையும் ஜெயிச்சிருவேன் உறுதி. அதான் அதே பாசிட்டிவான பாயிண்ட். இப்போ வந்து 10 சீட்டு 12 சீட்டு வாங்கி 8 ஜெயிக்கிறத விட 8க்கு 8 ஜெயிச்சோம்னா அது நல்ல ஒரு இதாக இருக்கும். நமக்கு வந்து ராசியில் நம்பிக்கை இல்லை, இருந்தாலும் கூட எங்கள் தலைவருடைய பிறந்த நாள் வந்து 17, அது 7 1 8 சீட்டு 8 சீட்டு வாங்கியிருக்கிறாங்க. 8 வந்து இவங்க சொல்லுவாங்க நமக்கு நம்பிக்கை இல்லை, இதுதான் சரி 8னா வந்து சனி பகவான் அப்படின்னு சொல்லுவாங்க. கரெக்டாக அந்த வேலை வந்து இது வந்து அது வந்து ஒரு நீதிமான் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ வேறு சனி பெயர்ச்சி நடந்திருக்குது. அதனால் 8ஐயும் வந்து வெற்றி பெறுவதற்கான வேலைகளை நாங்கள் செய்வோம். 8 வெற்றி பெற்றுவோம். அதில் ஒன்றும் மாற்று என்னென்ன இப்போ நமக்கு முன்னாடி இருக்கிற சிக்கல் சவால்களுக்கு என்ன, நமக்கு மேலே இருக்கிற ஒரு சவால் அப்படி என்னன்னா, நம்ம வந்து ஒரு பேச்சுக்கு ஒரு 12 கூட வாங்கியிருக்கலாம். 12 வாங்கிட்டு ஒரு 8 கூட நம்ம ஜெயிக்கலாம். ஆனால் அதை விட 8ஐயும் வாங்கி 8ஐயும் ஜெயிச்சாங்கடா அப்படின்னா நாளை வரலாற்றில் ஒரு சிறப்பாக இருக்கும். அதனால அதுக்கு என்ன வாங்கியிருக்கிறோம்ல 2 எம்பி 2 எம்பி ஜெயிச்சிருக்கோம். அதனால வந்து நம்ம 8ஐயும் அடிச்சு தூக்குறோம். ஆனா 2 எம்பி ஜெயிச்சிருந்தோன்னே 12 தான் கேட்டிருந்தீங்க. வெளியே பேசும்போது 12 இருந்திருக்கு, 8 கொடுத்துருக்காங்க. இருந்தாலும் சின்ன மன வருத்தம் இருப்பதாக தான் நமக்கு தெரியுது. நீங்க பேசி இப்ப மன வருத்தத்தை அதிகமாக்கிறீங்க நினைக்கிறேன். இல்ல அதே ஆமா பிரதர், வருத்தமா தான் இருக்கு. அதாவது நம்ம இப்போ வந்து இதுக்காக வந்து சேனலுக்கு முன்னாடி உட்காந்துட்டு நம்ம வருத்தத்தை தெரிவிச்சிருக்க முடியல. தலைவர் சொல்லிட்டாரு, அவ்வளவுதான் மேட்டர் முடிஞ்சு. ஓகே, நம்ம வந்து இது எப்படி வெற்றி பெறணும். இப்போ 2வது வந்து இந்த நேரத்தில் வந்து எங்க தலைவர் வந்து என்ன பண்ணுவாருன்னா, இப்போ வந்து குறைச்சிருக்கிறாங்க இல்லையே சொல்ல. இப்போ இந்த 8 வந்து இப்போ எல்லா தொகுதியும் எல்லாரும் ஜெயிக்க முடியாது. ஆமா. அப்போ ஒவ்வொரு கட்சிக்கும் சில பலமான பகுதிகள் இருக்கு. கரெக்டாக அது ஏற்கனவே தலைவர்கிட்ட டீட்டெயில் இருக்குது. அப்போ அந்த டீட்டெயிலில் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இதை வந்து திராவிட முன்னேற்ற கழகம் எங்களுக்கு ஒத்துழைப்பு செய்வாங்க, நாங்கள் நம்புகிறோம். ஓகே, ஒரு நல்ல வெற்றி பெறக்கூடிய தொகுதிகள். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு வந்து ஆனால் காட்டு மன்னார் கோயில் எங்களுக்கு உறுதியாக வெற்றி பெறும். அதுமாதிரி திட்டக்குடிலாம் வந்து இதுக்கு மேலே நாங்கள் வெற்றி பெற்றிருக்கிறோம். கடந்த முறை எங்களுக்கு தரல, அதை கொடுக்கலாம். அதே மாதிரி கள்ளக்குறிச்சி கொடுக்கலாம். இது மாதிரி சில தொகுதிகள்லாம் உறுதியாக விடுதலை சிறுத்தை நின்றா வெற்றி பெற்றுவோம் அப்படின்னு ஒரு 8 தொகுதி கொடுத்தாங்கன்னா அது ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஆனால் வட மாவட்டங்கள்லையும் உங்களுடைய பிரசன்ஸ் இருக்குது, அதே போல் தென் மாவட்டங்கள்லையும் உங்களுக்கான பிரசன்ஸ் இருக்குது. எப்படி தென் மாவட்டங்களில் எத்தனை தொகுதிகளில் நிற்க வாய்ப்பு இருக்குது? நீங்கள் இல்லை எப்படி இருந்தாலும் 2 தொகுதி நாங்கள் நிற்கலாம். இங்கிட்டு 4 அங்கிட்டு 2. ஓகே. அப்புறம் பொது தொகுதியில் வந்து கூட ஒன்று நிற்கலாம். ஆக மொத்தம் வந்து 8 தொகுதியில் அங்கிட்டு ஒரு 2, இங்கிட்டு ஒரு 6. ஓகே, அதாவது 6 வந்து வட மாவட்டங்களையும் 2 வந்து தென் மாவட்டங்கள்லையும் நிற்பதற்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்றீங்க. வட மாவட்டங்கள்ல திமுகவுக்கு நீங்க பெரிய அசர்ட்டிவா இருந்திருக்கீங்க, ஒரு சொத்தா இருந்திருக்கீங்க, ஓட்டு டிரான்ஸ்பர் பண்ணிருக்கீங்க. சில இடங்கள்ல வானூர் மாதிரியான இடங்கள்ல வந்து அந்த ஓட்டு டிரான்ஸ்பர் இல்லைங்கிற ஒரு பேச்செல்லாம் கடந்த எலெக்ஷன்ல இருந்துச்சு. அதன் காரணமாக வன்னியரசு அவர்கள் வானூர்ல வந்து தோல்வியை தருவாங்க. இப்போ எப்படின்னா இருக்கு களம், எப்படின்னா இருக்கு? அதே போல திமுக தொண்டர்கள் உங்க கூட பேசுவாங்க, எலெக்ஷன்ஸை பற்றிலாம் இல்லை. அது வந்து எங்களுக்கு முன் அனுபவம் தானே. இப்போ வந்து வானூரில் வந்து தோற்ற நாள் இப்போ எதற்காக தோற்று போயிட்டோம் அப்படின்னு இப்போ ஓரளவு அந்த ஃபீல்டுடைய அனுபவங்கள் கள நிலவரங்கள் அவங்க தெரியும், புரிஞ்சிருச்சு. அதெல்லாம் என்ன எங்கனையெல்லாம் மைனஸ் பாயிண்ட் இருக்கோ அதெல்லாம் ப்ளஸ் பாயிண்ட் ஆக்கி. ஆனால் தேமுதிக வேற அவங்க கூட்டணிக்கு வந்திருக்காங்க. ஸோ அவங்களும் வந்து வட மாவட்டங்களில் 2011 என்ன பண்ணாங்கன்னு உங்களுக்கும் தெரியும், ரொம்ப நல்ல ஓட்டு வாங்கியிருக்காங்க. ஸோ இப்போது தேமுதிக திமுக கூட்டணி இணைந்தது விசிகாவுக்கு ஒரு லாபமான வட மாவட்டங்களில் பொறுத்த வரைக்கும். வட மாவட்டங்கள் இருக்கக்கூடிய இடங்கள்ல அவங்க ஓட்டு உங்களுக்கு வரும்போது ஒரு லாபமாக இருக்குமா? இல்லை, மொத்தத்தில் எல்லா இடத்துலையுமே அப்படின்னு சொல்ல முடியாது. எல்லா இடத்துலையுமே இப்போ அவங்க வந்திருக்கிறது வந்து நமக்கு ஒரு லாபம் தானே. ஒரு தொகுதிக்கு ஒரு 1000 ஓட்டு 2000 ஓட்டு மினிமம் கிடைத்தாலும் கூட அது வெற்றியை தீர்மானிக்கிறது தானே. இப்போ எங்கள் தலைவரில் 87 ஓட்டில் தோத்தார்ல, வெறும் 87 ஓட்டில்.
பழைய காட்டுமன்னார்குடி. காட்டுமன்னார் கோயில் எப்போ அந்த மக்கள் கூட்டணி அப்போ. ஆமா. அதனால வந்து சிறப்பாக இருக்கு. இப்போ கூட்டணியும் ஸ்ட்ராங்கான கூட்டணி தானே, மெகா கூட்டணி தானே சொல்றாங்க. ஏறக்குறை 23 கட்சி இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமா. சரிங்களா, மெகா கூட்டணியில் வந்து வரனால வெற்றி வந்து ரொம்ப ஈஸியாக எப்படி 200 தொகுதி வெற்றி பெறுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது இந்த கூட்டணி. களம் எப்படின்னா இருக்கு? களம் வந்து அதான் 200 தான், 200 வந்து உறுதியாக வந்து வெற்றி பெற்றுவார்கள். ஆனா ஏடிஎம்கே கொஞ்சம் பாஜக கூட்டணி கொஞ்சம் வீக்கா இருக்கிற மாதிரி இருந்தாலும் அவங்களுக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்கா தானே இருக்காங்க. இல்ல அதிமுக தனியா ரெண்டா கூட ஸ்ட்ராங்னு சொல்லலாம். எப்ப பிஜேபி சேர்ந்தனால கொஞ்சம் அவங்களுக்கு பலவீனம் தான். பிஜேபிக்குன்னு ஒரு எதிர்ப்பாளர் இருக்குல்ல. ஓகே. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் தலித் ஓட்டு, இஸ்லாமியர் ஓட்டு, கிறிஸ்தவர் ஓட்டு, இந்த தானே ஒரு 15 விழுக்காடு 13 விழுக்காடு வரும் குறைந்தது நான் சொல்றது. 15 விழுக்காடு மொத்தமா. அப்ப 15ன்ற பிளஸ்ல தான் இங்க ஆரம்பிக்குது. ஓகே. அங்கே அப்போ பார்த்தா மைனஸ்ல எல்லாம் ஆரம்பிக்குது. அதனால் வந்து ஒரு பிஜேபி இருக்கிறனால, இல்லாட்டினா பிஜேபி இல்லாத ஒரு ஏடிஎம்கேனா சம பங்கு கூட சொல்லலாம். பிஜேபி இருக்கிறனால இங்கே வெற்றி வந்து உறுதியாகுது எங்கள் பக்கத்து. ஆனால் பிஜேபி ஏன்னா பெருசாக நீங்கள் பண்ணுறீங்க? தமிழ்நாட்டில் வந்து வெறும் 4 எம்எல்ஏ தான் இருக்காங்கண்ணே. பிஜேபி பூச்சாண்டி ஏன்னா திமுக கூட்டணி நீங்கள் எல்லாம் காட்டிக்கிட்டே இருக்கீங்க. அந்த அளவுக்கு ஒன்று பிஜேபி ஒன்று பெரிய சக்தியா இல்லையே தமிழ்நாட்டில் இல்லாட்டினாலும் இன்னைக்கு ஆளும் வர்க்கம் யார் இருக்கா? ஆல் இந்தியாவில் பிஜேபி இருக்காங்க, தமிழ்நாட்டில் வெறும் 4 எம்எல்ஏ தானே இருக்காங்க. ஏடிஎம்கே வந்து சின்ன பின்னமாக ஆகி இன்னைக்கு வந்து ஒரு லெவலுக்கு வந்துருக்கு காரணமே பிஜேபி தான். தமிழ்நாடு மட்டுமல்ல, பீகாராக இருக்கட்டும், இல்லை எந்த மாநிலமாக இருக்கட்டும், மகாராஷ்டிராவாக இருக்கட்டும், எல்லாமே வந்து அங்கே இருக்கிற இன்னொரு மாநில கட்சியை காலி பண்ணிடுவாங்க. ஓகே. அதனால் வந்து காலி பண்ணுறதுனால அதிகமான சிக்கல்கள் அந்த மாநிலத்துக்கு தான் கிடைக்கும். அதனால் வரவிடாமல் தடுப்புதான் நம்ம எண்ணம். ஓகேண்ணே. ஆனால் இப்போ வந்து 4 எம்எல்ஏக்கள் இருக்காங்க, மீண்டும் அவர்களுக்கே வாய்ப்புகள் கொடுக்க வாய்ப்பு இருக்கா? என்ன நடக்க வாய்ப்பு இருக்கு? இல்லை, அது வந்து நீங்கள் தலைவர்கிட்ட தான் கேட்கணும், அது நம்ம சொல்ல முடியாதுல்ல. சரிங்களா, யாருக்கு எப்போ என்ன கொடுப்பாருன்னு தலைவருக்கு மட்டும்தான் தெரியும். அவருக்கு அந்த அதிகாரம் வந்து இருக்குல்ல. ஒரு கட்சி தலைவர்ன்ற முறையில் அவர் சீட்டு எத்தனை சீட்டு வாங்குறது, யாருக்கு கொடுக்கறது என்பது அவருடைய முடிவு. புதிய முகங்கள் யாரும் எதிர்பார்க்கலாமாண்ணே இந்த வேட்பாளர் பட்டியலில்? இல்லை, அப்புறம் இருக்கும்ல. இப்போ எப்படி இருந்தாலும் புதிய முகங்கள் கொடுத்தானு ஆகணும். ஏன்னா இப்போ சீட்டு வந்து 8 சீட் ஆகிருக்கு. அதனால் நிச்சயமாக புதிய முகங்களுக்காக உறுதியாக இருக்குது. ஆனால் நீங்களும் அந்த வேட்பாளர் பட்டியல் அந்த ரேஸில் இருப்பதாக தகவல், உங்களுக்காக பலரும் வந்து விருப்ப மனு வந்து தாக்கல் பண்ணியிருக்காங்க. அதையும் நான் வந்து விசாரிக்கும் போது சொன்னாங்க. நீங்கள் எந்த தொகுதி என்ன எதிர்பார்க்குறீங்க? நான் வந்து சென்னையில் நிற்கலாமான்னு ஒரு எண்ணத்தில் இருக்குது. சரிங்க. ஏன்னா இப்போ வந்து அவங்க 8 தொகுதி தான் கொடுத்துருக்குறாங்க. நம்ம எதிர்பார்த்து டபுள் டிஜிட். ஆமாம். அதை வந்து ஒரு பேலன்ஸ் பண்ணுறதுக்காகவது அவங்க வந்து ஒரு சென்னையில் ஒரு எழும்பூரோ இல்லை திருவிக நகரோ ஒதுக்குனா சிறப்பாக இருக்கும். ஓகே. சென்னையில் ஒரு தொகுதியை விசிகா நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஆமாம், அது கொடுத்தா நல்லது, கொடுப்பாங்க என்று நாங்கள் நம்புகிறோம். ஓகேண்ணே. சென்னையில் வந்து அந்த விஜய் ஃபேக்டர்னு இருக்குல்லண்ணே, பெரம்பூரில் போட்டி போட போறாருங்கிற தகவல்கள்லாம் வந்துகிட்டு இருக்கு. அதன் காரணமாக சென்னையை பொறுத்த வரைக்கும் கூட்டணி கட்சிகளுக்கு திமுக இடம் கொடுக்க மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு பேச்சுவார்த்தை அங்கே இருக்கேன் இந்த விஜய் ஃபேக்டர் காரணமாக. சரி, கொடுக்காருன்னா போறாங்க, என்ன பண்ண முடியும்? நம்ம என்ன பண்ண முடியும்? நம்ம கேட்கறது நம்மளோட இதுங்க. அவங்க கொடுக்கல. இப்போ நாங்கள் கேட்டது 12 சீட்டு, கொடுக்காம 8 சீட்டு தான் கொடுத்தாங்க. அதே மாதிரி நாங்கள் இப்போ சென்னையிலே கேட்கணும் ஒரு பேச்சுக்கு. இப்போ சென்னை இல்லை, நீங்கள் வெளியில் போய் அங்கே நில்லுங்க அப்படின்னா நம்ம 2 தான் ஆகணும். அதனால் நம்ம அதை வந்து என்ன செய்ய முடியும்? பிக் பாஸ் பெரிய அண்ணன் அப்படின்ற சொல்கிறத கேட்டு நடக்கணும். அப்போ தானே அந்த கூட்டணி வெற்றி பெற முடியும். இல்லை நாங்கள் வந்து மெட்ராஸில் தான் நிற்போம், இல்லை நாங்கள் வந்து அங்கே தான் நிற்போம் அப்படின்னு நம்ம பண்ண முடியாது. அந்த பிக் பாஸ் மனநிலையில் தான் திமுக இருக்காங்களா? அது வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சதானே, அதுக்கு நான் ஒன்றும் சொல்லணும் தேவையில்லை. அந்த தானேங்க. அப்போ உங்களுக்கு லீட் பண்ணுறவங்க அப்படி தானே இருப்பாங்க. இப்போ கம்யூனிஸ்ட்டுக்கெலாம் ஒரு சீட்டை எடுத்துட்டாங்க, நீ எல்லாம் கவனிச்சின்னா தெரியுது. அது என்ன காரணம் சொல்கிறாங்கன்னா கூட்டணியில் அதிகமான வந்துருச்சு. அப்போ அவர் சொல்கிற கரெக்டாக தானே இருக்குது. அதனால் ஓகே. அதனால் வந்து சென்னை கிடைக்கவில்லை என்றால் மற்ற நாங்கள் பார்ப்போம். ஓகேண்ணே. ஆனால் தேமுதிக வந்திருக்காங்க, ஆனாலும் 0.5 வாங்கினவங்களுக்கு ஒரு ராஜ்யசபா அப்படிங்கிற ஒரு மன வருத்தம் திமுக கூட்டணியில் எல்லா கட்சிக்கும் இருக்கு போல இருக்கு. குறிப்பாக உங்களுக்கும் இருக்கு. வரக்கூடிய எலெக்ஷன்ல நாங்களுமே வந்து ராஜ்யசபா கேட்போன்னு சொல்லியிருக்கீங்க. 0.45 அதாவது 1% கம்மியாக இருக்கக்கூடிய தேமுதிகவுக்கு ஒரு ராஜ்யசபா திமுக கொடுத்துருக்காங்க. நீங்க மாநில அந்தஸ்து இருக்கீங்க, அது அங்கீகரிக்கப்பட்ட தேர்தல் கட்சியா இருக்கீங்க, உங்களுக்கு ஒரு ராஜ்யசபா கொடுக்கலங்கிற வருத்தம் இருக்கு போல இருக்கு. அதன் காரணமாக தான் ராஜ்யசபா கேட்டிருக்கீங்களா? நீங்க ராஜ்யசபா கேட்டிருக்கிறோம், சரிங்களா. அது வந்து எப்போ 2028க்கு. ஓகே. நிச்சயமாக 2028 கொடுப்பாங்க என்ற நம்பிக்கையோடு நாங்கள் இருக்கிறோம். ஓகேண்ணே. அதுவும் கூட்டணி சார்ந்து பல்வேறு இஷ்யூக்கள் இருக்கு, தலித் மக்கள் இஷ்யூ, பல்வேறு பிரச்சனைகள் இருக்கு. அதுல விசிகா ரொம்ப கடுமையாக குரல் கொடுத்துருக்கீங்க. ஆனாலும் திமுக கொஞ்சம் பாராமுகமாக இருந்திருக்காங்கிற பிரச்சனைலாம் இருக்கு. அதையும் தாண்டி இந்த கூட்டணியில வந்து நாம தொடர்ந்துகிட்டு இருக்கோம். வரக்கூடிய காலங்களில் இந்த மாதிரி பிரச்சனை வந்தா எப்படி நாம வந்து அழுத்தம் கொடுக்க போறோம்? அது 8 ஜெயிச்சாகணும். 8 ஜெயித்து 8 வந்து சிறுத்தைகள் உள்ளே போச்சுன்னா கொஞ்சம் என்ன நாங்கள் வலுவாக குரல் கொடுப்போம். அடுத்து ஆட்சி அதிகாரத்தை நோக்கி நாங்கள் செல்வோம், பயணிப்போம். மன வருத்தம் இருந்தாலும் தேர்தல் களத்தில் அந்த சோர்வு இல்லாமல்
மன வருத்தம் இல்லாமல் எப்படி இருக்கும்? ம். அப்படி பார்த்தோம்னா அந்த கூட்டணியில் வந்து எல்லாருமே குறைத்திருக்கிறாங்க. ஆமா, எல்லாருக்கும் குறைச்சிருக்காங்க. உங்களுக்கு மட்டும் தான் 2 அதிகமா கொடுத்திருக்காங்க. அதிகமா, காங்கிரஸ்க்கு 3 கொடுத்திருக்காங்க. காங்கிரஸ் நம்ம கணக்கில் எடுக்க வேணாம், ரைட்டா? இப்போ மற்ற எல்லா கட்சியும் குறைக்கப்பட்டிருக்கு, எங்களுக்கு வந்து கூட்டி இருக்கிறார்கள். அப்போ அந்த மகிழ்ச்சியில் ஓகே, லாபத்தில் ஒரு நட்டம், லாபத்தோட நஷ்டம். ஓகே, அது மாதிரி நினச்சிக்கிட்டு நம்ம பயணிக்க வேண்டியது. ஓகே, களம் எப்படின்னு இருக்கு உங்களுக்கு? களம் வெற்றியை நோக்கி இருக்குது. வெற்றி எங்களுக்கு மட்டும் இல்லை, கூட்டணிக்கு. திமுக கூட்டணிக்கே சொல்றீங்க. எங்கள் 8 வந்து உறுதி. அதே மாதிரி அவங்களுக்கு வந்து இப்போ நான் குறைத்திருப்பது யாருக்காக? வெற்றிக்காக தான். அதனால் நான் அவ்வளவுக்கு நாங்கள் டபுள் டிஜிட் வாங்குவோம்னு இவ்வளவுக்கு நாங்கள் போராடிய பிறகு எங்களுக்கு குறைத்திருக்கிறார்கள் என்றாலே எல்லாரும் சேர்ந்து வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக ஒரு டீமா லீட் பண்ணி நாம வந்து இந்த ஜெயிப்போம்னு சொல்றோம். ஆமாம், டீம் ஒர்க் தானே. இப்போ டீம் ஒர்க்கில் ஒவ்வொருத்தரும் விட்டு கொடுத்து போகிறோம். அதனால் நிச்சயமாக யாருக்கு எந்த தொகுதியில் நின்றா வெற்றி பெற முடியுமோ அப்படிப்பட்ட தொகுதிகளில் அவங்களும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி கொடுப்பார்கள் என்று நாங்கள் நம்புகிறோம். ஓகேண்ணே, கொஞ்சம் மன வருத்தம் இருந்தாலும் லாபத்துலேயும் நஷ்டம். அதன் காரணமாக வந்து 8ங்கிறது ஒரு பெரிய நம்பர் தான். நாங்கள் 8 பேருமே ஜெயிச்சு சட்டமன்றத்துக்கு போவோன்னு நம்பிக்கையோடு பேசியிருக்கீங்க. குறிப்பாக உங்களுடைய நம்பிக்கை வெற்றி பெற வாழ்த்துக்கள். கிட்டத்தட்ட ஒரு 8 சட்டமன்ற விசிகாவுடைய சட்டமன்ற உறுப்பினர்களை சட்டமன்றத்தில் பார்க்கணுங்கிற ஆசையை நான் உங்ககிட்ட நான் தெரிவிச்சுக்கேன். அதுக்கான வாழ்த்துக்களையும் சொல்லிக்கிறேன். இவ்வளவு நெருக்கடியான நேரத்துலையும் நேரம் கொடுத்து பேசியிருக்கீங்க. நன்றி சங்கரமிலன் சார். நன்றி, வணக்கம்.